அந்த ட்ரைனிங் ஸ்டைலுங்கிறத விட்டுட்டு டியூட்டி ஸ்டைலுக்கு பழகுங்க. ஸோ அதனால் வந்து இந்த செகண்டு இதில் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சேஃப்டி, உங்கள் ஃபேமிலி சேஃப்டி, உங்கள் பக்கத்தில் சேஃப்டி, ஓகேவா? இது வந்து இந்த மாஸ்க்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் டிசிப்ளின். டிசிப்ளினில் வந்து எந்த விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. பாயிண்ட் சம்திங் கூட குறையக்கூடாது. நம்ம பக்கா போலீஸாக இருக்கணும்னா 100%. கடைசி நாள் ரிட்டையர்ட் ஆகிற அன்றைக்கி கூட, அந்த ரிட்டையர்ட் ஆகிற கடைசி நிமிஷம் கூட நம்ம வந்து 100% இருக்கணும் டிசிப்ளின், சரியா? அதே மாதிரி வயசில் பெரியவங்க, ஒரே பேட்சாக இருக்கலாம், ஒரே ஸ்குவாடாக இருக்கலாம், நம்மளை விட அவர் எக்ஸர்வீஸ் மேனாக வந்திருக்கலாம், இல்லை 2 வயசு மூத்தவராக இருக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கும்போது அவர் காலேஜே முடிச்சிருப்பார். ஸோ அட்லீஸ்ட் அண்ணன் கூப்பிடலாம், சாருன்னு கூப்பிடலாம், இல்லை ஒரு ரெஸ்பெக்டாக கூப்பிடலாம். அதுக்காக வந்து அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசக்கூடாது, ஊண்டிங்காக ஹர்ட் பண்ண மாதிரி பேசக்கூடாது, ஓகேவா? இது உங்களுக்குள்ள. அப்புறமா 2 கோடு வச்சுருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்ஐ அப்படின்னும் போது கட்டாயம் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். மேலே இருக்கிற ரேங்க்கில் வந்து எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வேலை தெரியும், எல்லாமே கட்டுறது கையளவு தானே, இல்லையா? கல்லாத எவ்வளோ இருக்குது. அதனால் வந்து இவருக்கு வேலை தெரியும், தெரிஞ்சவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரும். ரேங்க்குக்கு ரெஸ்பெக்ட் அவ்வளோதான். தெரிஞ்சவங்க வந்து அது எக்ஸ்ட்ராடினரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டபுள் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், சரியா? ஸோ அதனால தான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்கள் எஜுகேஷன் எங்கேருந்து உங்கள் லெவல் தெரியும். ஏன்னா பேப்பர்ஸ் இன்கம்ப்ளீட் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களை டாப் அப் பண்ணிக்கங்க. யூஜி இருந்தால் பிஜி கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, புரியுதா? அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் எங்கே ஆப்ஷன் கிடைக்கும், பக்கத்தில் டிரைவிங் ஸ்கூல் இருந்துச்சுனாக்கா கிடைக்கிற நேரத்தில் ஒரு 1 hour 2 hour போங்க. 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் தெரியாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா இப்போ 1 month கோர்ஸு 3 month கோர்ஸ்லாம் இருக்குது. கேப் பார்த்து போங்க, நியர்பை போங்க. ஒரு நாள் கட் ஆகும், ஆனாய் போதுங்க. மாதத்தில் ஒரு 2 நாள் கட் ஆனாலும் கிளாஸ்க்கு போங்க. ஸோ தமிழ் டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அதிலே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடுது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வேலையும் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எங்கே போனாலும் யார் பாரு, சப்போஸ் எனக்கு டிரைவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு ஃபேமிலியில் போகிற முடியும்னா சரி போய்ட்டு தம்பி நான் அப்புறம் வண்டி எடுத்து வந்து, புரியுதுங்களா? எல்லாமே நமக்காக பண்ணணும். அதே மாதிரி இவன் சமைக்க முதல்கொண்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து இப்போதைக்கு மெஸ் ரன் ஆகுது உங்களுக்கு, எங்கே போனாலும் ஏஆர் போனீங்கிற கட்டத்தில் வந்து உங்களுக்கு மெஸ் ரன் ஆகாது. அப்போ நீங்களே சமைச்சிங்கன்னா தான் 4 காசு மிச்சம் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஹோட்டலில் போனீங்கன்னா பாதி சம்பளம் ஹோட்டலுக்கே போயிடும், ஹெல்த்தும் போயிடும். ஹோட்டலில் வயிறு நிறைய சாப்பிட முடியாது, அவன் எப்படி செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஸோ டோட்டல் ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடும். நம்மளே ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் அரிசி போட்டோமா, சின்ன கிளாஸ் போட்டோமா, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி அல்லது தயிர் நம்மளே துவைச்சுமா, ஒரு அது போல் சாப்பிட்டு போனால் கூட நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நான் வந்து பேரண்ட்ஸு ரெஸ்பெக்ட் கொடுங்க. வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, கூட முடிஞ்ச வரைக்கும் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வச்சுக்கோங்க பேரண்ட்ஸு. இல்லை கிராமத்தில் இருக்காங்க சார், அவங்க வர முடியாது, தூரத்தில் இருக்காங்கன்னா அவளுக்கு கேர் பண்ணிக்கங்க. வீடியோ காலில் பேசுங்க, அவளுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுங்க, வீடியோ காலில் பேசுறது இது மாதிரி கற்றுக் கொடுத்து பேசுங்க. ஆத்மார்த்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபோனில் கேளுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை பேசுங்க. மாத்திரை சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, இது ஒரு கேர் எடுத்துங்க. நாளைக்கு நம்ம இப்படியே இருப்போமா, நம்ம 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம ஓல்ட் ஆகிடுவோம் இல்லையா? அப்போ பின்னாடி இருக்கிற நம்மளை கேர் எடுத்துப்பான், புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் கவனிச்சிங்க. ஃபேமிலி மேன், ஃபேமிலி, பசங்க, படிப்பு எல்லாத்துலையும் கேர் எடுத்துங்க, சரியா? எல்லாருமே பெஸ்ட் போலீஸாக இருங்க. பப்ளிக் கிட்ட மூவ் பண்ணும்போது கூட வாங்க போங்கன்னு பேசி பழகிக்கிங்க. ஒருமையில் வந்து தயவுசெய்து யாரும் பேசாதீங்க, ஓகேவா? ஃபாலோ பண்ணுவீங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ். வரேன். டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா? அனுப்பி